பேசி அதுவே உயர்ந்தது உலகில் ஒரு துளி அன்பே போதும் ஜெயிக்கலாம் வாழ்வில் வாழ்ந்திடும் உரிமை எல்லாம் உயிருக்கும் உண்டு வன்முறையின்றி இங்கே வாழ்வதே நன்று பேதங்கள் இன்றி இறைவன் படைத்ததே ஒன்று உடலினை சுமக்கும் இந்த உயிரே 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 வாழ்ந்திடனானே பிரியத்தை மனதில் இயற்கை கொடுத்ததே இங்கே இறைவனும் கூட அன்புக்கு தானே அடிமய கிடப்பான அதிசயம்தானே நமக்காக வானமும் வளைகின்றது அன்புக்கு வானோடம் வளைகின்றது அதற்குள்ளும் வேதங்கள் விளைகின்றது உயிர்கள் எல்லாம் சமமே ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை, தயானந்த் சார் வீட்டில் பிரச்சனைன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனா? யார் ஏஎம்ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாலும் பரவாயில்ல, கீழ்ச்சி போட்டுவிட்டு அவரை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்கிறாரு. 8 o'clock அப்பாவை சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரம் போய் சேர்ந்துருக்க வேண்டிய ஆள் கவிதா புண்ணியத்தில் போஸ்டர்ல சார் அழறாரு சார். நீங்கள் பேசுறது அவர் காதில் விழுது சார். அந்த ஆள் காதில் விழுட்டோம், அவர் கேட்கணும் தான் பேசிகிட்டு இருக்கேன். சார் 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 சிங்கப்பூருக்கு அனுப்ப போறியாப்பா? இல்லை சார். தயவு செஞ்சு அனுப்பாதப்பா. என் பசங்க பேச்சை கேட்காத. நான் இங்கேயே நிம்மதியா செத்து போயிடுறப்பா. சார் இப்படிலாம் பேசாதீங்க சார். நான் பிறந்து வளர்ந்த ஊர் இது. இந்த மண்ணில் இந்த ஹாஸ்பிட்டல் என் உயிர் போகட்டுப்பா. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சார். நாங்கள் இருக்கோம். நாங்கள் எதுவும் ஆக விட மாட்டோம் சார். என்ன இங்கேயே சாக விடுப்பா. நான் சிங்கப்பூருக்கு போகல சார். நீங்கள் எங்கேயும் போகல, இங்கேயே தான் இருப்பீங்க. என்ன அவங்களோட அனுப்பிடாதப்பா. இல்லை சார், நாங்கள் எங்கேயும் அனுப்ப மாட்டோம் சார். நீங்கள் இந்த நிலைமையில டென்ஷன் ஆகக்கூடாது சார். ப்ளீஸ் சார், நாங்கள் பார்த்துக்குறோம் சார். நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் சார்.
மம்மி. என்னடா தூங்கலியா? இல்ல மம்மி, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். என்னடா? இல்ல மம்மி, என் கிளாஸ்மேட் கௌசல்யா இருக்கால, அவளோட தாத்தா இறந்து போயிட்டாராம். அவ 2 நாளா சாப்பிடாம அழுதுகிட்டே இருந்தா. அவங்க அப்பா அம்மா விட அவங்க தாத்தா தான் அவளை நல்லா பார்த்துப்பாராம். அதனாலதான் அவங்க தாத்தாவை அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. எங்க தாத்தாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்னு டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பா மம்மி. என்ன சொல்ல வர வர்ஷா? யார் மேலேயும் கோவப்படக்கூடாது, யாரையும் வெறுக்க கூடாதுன்னு, எல்லார்கிட்டயும் அன்பா இருக்கணும்னு சின்ன வயசுல இருந்து நீதானமா சொல்லி கொடுத்து வளர்த்துருக்க. சொல்றது மட்டும் இல்ல, அப்படிதான் எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துக்கிட்டேன். யார்கிட்டயும் சத்தமா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். யார்கிட்டயும் கோச்சிக்கிட்டது கூட இல்ல. எல்லார்கிட்டயும் பிரியமா தான் நடந்துக்கிட்டேன். ஆனா தைரியம் தாத்தா கிட்ட மட்டும் ஏமா அவ்வளோ வெறுப்பு? அவர் யாருமா? உங்க அப்பா. அவர் பேரை கேட்டாலே போதும் உன் முகம் மாறிடுது. இன்னைக்கு கூட பார்த்தேன், உங்க அப்பா சொன்னாரு, அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன்னு. அந்த போலீஸ்கார அங்கிள் சொன்னதும் நீ அவர்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. நம்ம பாட்டி கிட்ட நீ ஏன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, உன்னை யார் ஃபோன் பண்ண சொன்னதுன்னு சண்டை போடுற. உன்கிட்ட பேசணும்னு ஆசையா ஃபோன் பண்ற தாத்தாவை ஃபோன்லயே திட்டுற. எதனாலமா உனக்கு தாத்தாவை பிடிக்கல? என்ன காரணம்? இத்தனைக்கும் தைரியம் தாத்தா மோசமானவரோ கெட்டவரோ இல்ல. இத்தனைக்கும் என் மேலேயும் விவேக் மேலேயும் எவ்வளோ பாசமா உயிரா இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு யாரும் தாத்தாவை பத்தி தப்பா ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்ல, தப்பா நடந்துக்கிட்டதும் இல்ல. எங்க எல்லாருக்குமே அவர் மேல மரியாதை இருக்கு. உனக்கு மட்டும் ஏமா அவரை பிடிக்கல? அவர் மேல அப்படி என்னமா உனக்கு கோவம்? அம்மா சொல்லுமா, அம்மா சொல்லு. கவி, உன் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டியா? அவளுக்கு gift கொடுத்துட்டியா? இதுல உன் ஃப்ரெண்டுக்கு சந்தோஷம் தானே? அவளோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டதுல உனக்கும் சந்தோஷம் தானே? கவனிச்சேன். நீ அங்கிருந்து வரும்போதே சந்தோஷமா வந்த. திடீர்னு என்னாச்சுமா? உன் முகம் மாறி போயிடுச்சு. போலாமாப்பா? ஓ, அப்பவே இந்த ட்ரெஸ்ஸோட பார்த்து உனக்கு சந்தோஷம்லாம் போயிடுச்சு. உம்முன்னு ஆயிட்ட. இப்ப மட்டும் இல்ல, நீ எப்பவுமே இப்படித்தான். என்னை பார்த்துட்டா மட்டும் உன் முகம் அப்படியே வாடி போயிடுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்படித்தாமா, அப்பாவை உனக்கு பிடிக்கல தானே? ஆனா அப்பாவுக்கு உன் மேல கொல்ல பிரியம். இப்பவும் பாரு, உன் ஃப்ரெண்டை பார்க்க வந்த, திரும்பவும் நீ வீட்டுக்கு நடந்து வந்தேன்னா உன் கால்லாம் வலிக்கும்னு உனக்காக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு நானும் வந்திருப்பேன், ஆனா யூனிஃபார்ம் போட்டு நீங்க அங்கெல்லாம் வரக்கூடாதப்பான்னு சொல்லியிருக்கே இல்ல, அதனால தான் நடு ரோட்ல வெயிட் பண்றேம்மா. உங்களுக்கு எதுக்குப்பா சிரமம்? நான் நடந்தே வந்திருப்பேன்ல. நீ ஆசைப்பட்டு கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுத்து என் பிரியத்தை காட்டுறேன். ஆனா உனக்கு தான் என்ன பண்ணாலும் உங்க அப்பாவை பிடிக்க மாட்டேங்குதே.
அம்மா கிட்ட மட்டும் அப்படியே கொஞ்சி கொஞ்சி பேசுற. இந்த அப்ப என்ன பாவம் செஞ்சாமா? சொல்லுமா, உனக்கு ஏன் என்ன பிடிக்கல? உனக்கு இந்த மீச பிடிக்கலையா, இல்ல சிவனேசன் தைரியங்கிற என் பேர் பிடிக்கலையா? உனக்கு எப்படியெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லுமா, அப்ப அப்படியே மாறிக்கிறேன். நேரமாச்சுப்பா, போலாம். சரி, வண்டியில சார்கிட்ட கேட்கலாமா? சார், தைரியம் சார் எப்போ வருவார்? யோ, உனக்கு எத்தனை தடவையா சொல்றது? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போன ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர போயிருக்கான்னு. இந்த பேர் மனு ஏதாவது கொடுக்குன்னா என்கிட்ட கொடுத்துட்டு போ, இல்லைன்னா அப்படி போய் உட்காரியா. சரிங்க சார். என்னம்மா இது, சார் எப்போ வர்றாருன்னு சொல்லவே மாட்டேன்றாங்க. ஏமா நீ பாட்டுக்கு உள்ள போற, இறங்குமா கீழே. மணி ஏதாவது கொடுக்கணுமா? இறங்குமா கீழேன்றல. இல்ல, நான் ஐயாவை பார்த்துட்டு தான் போவேன். அப்ப இங்க வா, ஒதுங்கி நில்லுமா. கீழே வாமா, சொல்றல, கீழே வாமா. வணக்கம் சார், உங்களை பார்க்க வந்திருக்காங்க சார். சார் வணக்கம் சார். என்னையா? சார் ராமசாமி. அந்த பையனை கூப்பிட்டு நான் பேசுறேன். சரிங்க சார். அவன் இனிமே அவன் வழிக்கு வரமாட்டான். ஓகே சார். மீறி ஏதாவது பண்ணானா என்கிட்ட சொல்லு. சரி சார். தூக்கி போட்டு 4 மிதி மிதிக்கிறேன். போ. வரேன் சார். வரோம் சார். ஐயா, என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போய் 3 நாள் ஆச்சுயா, இன்னும் விடலையா. ஸ்டேஷன்லயே வச்சிருக்காங்க ஐயா. என்ன அவனை விட சொல்றியா? எத்தனையோ தடவை அவனுக்கு லாடம் கட்டியாச்சு, ஆனா இன்னும் அவனுக்கு புத்தி வர மாட்டேங்குது. அவன் அடிச்சு என் கையே மறந்து போச்சு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. சரி, ஒப்பாரி வைக்காத, அவனை விட்டுறேன். ஆனா அவனை ஒழுங்கா இருக்க சொல்லு. மறுபடியும் வாலாட்டினா சுட்டுடுவேன். ஐயா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அப்படின்னா அவனை ஒழுங்கா இருக்க சொல்லுமா. போமா, இருக்கிறது ஒரே பிள்ளை. போமா. உனக்கு என்னம்மா? ஏன் பேச மாட்டியா? என்னம்மா முறைக்கிற? ஏதாவது பேசி தொலைக்க வேண்டியதானே? இது என்னன்னு தெரியல உனக்கு? என்னோட தாலியா, என் புருஷன் கட்டின தாலி. அவரை கொன்னு அவர் கட்டின தாலி அறுத்து என்ன மூளை ஆக்கிட்டல்ல. என் புருஷன் திருடனா, பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள திருடதான் செய்வான். இதுக்கு தான் ஜட்ஜ் ஐயா 3 மாசம் 4 மாசம்னு தண்டனை கொடுக்கறாருல. அது போதாத உனக்கு? நீ எதுக்கு அவரை கொன்ன? என் புருஷனாவது திருட, ஆனா நீ கொலைகாரையா? உனக்கு என்னையா தண்டனை? ஊரு உலகத்துல யாரையா திருடல? அதிகாரி திருடுறான், முதலாளி திருடுறான், எல்லாரும் தான் திருடுறாங்க. அவங்கள சுட்டு தள்ளியா? அத செய்யறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? ஏழ உசுறு மட்டும் உனக்கு இளக்காரமா போச்சு இல்ல? ஜெயிலுக்கு போனாலும்
புருஷன்னு ஒருத்தன் இருந்தான். எவனோ அப்ப வாலாட்ட மாட்டான். ஆனா இன்னைக்கு ரோட்ல போறவன் வரவன் எல்லாரும் என்ன கைய பிடிச்சு இழுக்கிறாயா. காதுல கழுத்துல நகை நட்டு இல்லைனாலும் கழுத்துல மஞ்ச கயிறு இருந்ததுயா. அது பொருட்கள் இல்ல உனக்கு. அநியாயமா கொன்னுட்டியே பாவி. நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியா? நீ நல்லாவே இருக்க மாட்ட. தூக்கி வெளியே போடி. சரிங்க. ஆமா. டேய் நாசமா போடவனே. ஆமா இந்த பக்கம். நீ விலக மாட்ட. சொல்றது கேளு. ஆமா இந்த பக்கம். இருக்க மாட்ட. நீ நாசமா போய்டுவ. உன் குடும்பம் விளங்காதியா. என் பாவத்தை சம்பாரிச்ச நீ விளங்கவே மாட்டேயா. நீ உருப்படவே மாட்ட. நல்லாவே இருக்க மாட்ட. நீ நாசமா போயிடுவையா. நாசமா போயிடுவ. மண்ணிலே சிந்தி யாரானதோ நேற்று. ஆயினும் என்ன ஆயிரம் பூக்கள் பூத்துதான் இங்கே கை வீசுதே காற்று. நூற்றாண்டு ஆனாலும் யார் மாண்டு போனாலும் சாகாமல் இங்கே வீசும் அன்பின் வாசமே. யார் துன்பம் என்றாலும் உன் துன்பம் போல் நெஞ்சுக்கு என்றும் இங்கே நன்மை செய்யும் தெய்வமே. வானவில்லின் சாயம் போனதென்ன மாயம். மாறிவிடும் யாவும் நெஞ்சே நெஞ்சே. கவி 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 என்னாச்சுமா? கண்ண துறமா? என்னாச்சுமா உனக்கு? கவி 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 என்னாச்சுமா? என்னமாச்சு உனக்கு? பயந்துட்டியா? தைரியத்தோட பொண்ணுமா நீ. கோழையாக்கலாமா? ஈரமா இருக்கணும்டா. அவங்க பாவம்பா. யாரு இப்ப கடத்திட்டு போனல அவளா? அவங்க புருஷனை ஏன்பா கொன்னீங்க? திருட்டு போயில கொல்லாம இருக்க முடியுமாமா? கொல்றது பாவம் இல்லையாப்பா? பாவம் இல்லம்மா, பெருமை. இது வரைக்கும் உங்க அப்ப 18 பேரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளியிருக்கான். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்க நீங்க யாருப்பா? கடவுளா? அதுக்கு மேலம்மா தெய்வம் நின்னு கொல்லும். தைரியம் அன்னைக்கே கொள்ளுவான். எவ்வளோ ரோட்ல போற ஒருத்தி மண்ணை வாரி தூத்தி போட்டாலேன்னு மயங்கி விடுறேம்மா. தைரியத்தோட பொண்ணுன்னு சொன்னா ஊருக்காரங்க சிரிப்பாங்கம்மா. என்ன பொண்ணுமா நீ? கண்ணா சிரிப்பாக்கலாம்? சிரி கண்ணா. அட சிரிடா. சாதனைகள் பாதி வேதனைகள் பாதி சேர்ந்ததொரு ஞானம் நம் வாழ்க்கையோ. ஏணிகளும் வேண்டும் பாம்புகளும் வேண்டும் பரமபத ஆட்டம் நம் வாழ்க்கையோ. காற்றுடன் நீ போனால் இலையாகலாம். காத்திரு ஓர் நாளில் அம்மா அம்மா மா அம்மா. என்னம்மா தாத்தாவை பத்தி யோசிக்கிறியா? நீ சின்ன பொண்ணு, தேவையில்லாததெல்லாம் யோசிக்காதுன்னு. இப்படிதாம்மா தாத்தாவை பத்தி எப்போ கேட்டாலும் சின்ன பொண்ணு சொல்லி என் வாய் அடைச்சிடுற. நான் அப்பதாம்மா சின்ன பொண்ணு, இப்ப நான் வளர்ந்துட்டேன். இப்ப கூட சொல்ல மாட்டியா? அம்மா நம்மளுக்கு சொந்தம்னு யாருமே இல்ல. அப்பா சைடுல ஒரே ஒரு அத்தை, உன் சைடுல தைரியம் தாத்தா மட்டும்தான். அந்த தாத்தாவோடவும் உனக்கு ஏதோ சண்டை.
உனக்கு பயந்துக்கிட்டு அவர் என்னையும் விவேக்கையும் எப்பவாவது தான் பார்க்க வராரு. அம்மா உனக்கு வேணும்னா நீ அப்பா வேணான்னு நினைக்கலாம், ஆனா எங்களுக்கு தாத்தா வேணும்மா. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். அம்மா என்னால முடியாதா? கண்டிப்பா முடியும். நீ மட்டும் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நான் உங்க 2 பேரையும் பேச வச்சு உங்க 2 பேரையும் சமாதானம் பண்ணி வைக்கிறேன். வர்ஷா, எங்க எல்லாரையும் பத்தி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன். மம்மிய பத்தியும் நல்லா புரிஞ்சு வச்சிருப்பேன். நான் ஒருத்தர் மேல கோவப்படுறேன்னா அதுக்கு காரணம் இருக்கும்டா. அதான் மம்மி, அந்த காரணம் என்னன்னு சொல்லு. சில விஷயத்த சில நேரத்துல சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதுக்கான நேரம் வரும்போது சொல்றேன். ஸ்மார்ட் கேர்ள் இல்ல நீ, புரிஞ்சுக்கோ. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் படுத்துக்க. என்ன சாதனைகள் பாதி, வேதனைகள் பாதி, சேர்ந்ததொரு ஞானம் நம் வாழ்க்கை